ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அண்ணாமலை சர்க்கார். பற்ற வச்சுட்டியா அண்ணாமலை? உண்மையாலுமே ஒரு வருடத்துக்கு தாபை காட்சி பற்றி பேசக்கூடாதுன்ட்டு எல்லாருமே இருந்தீங்க. நாங்களும் சரி வீடியோ போடாமல், ஏன்னா என் தலைமை அண்ணாமலை சொல்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பேச முடிந்தோம். ஆனால் இந்த நாள் சென்னை மீட்டிங்கில் நீங்கள் பற்ற வச்சுட்டீங்க. விஜய் ரொம்ப நல்லவர், அவர் ஊழல் இல்லாமல் தான் ஆட்சி பண்ணணும்னு பார்க்குறாரு. ஆனால் கூட இருக்கிற அமைச்சர்கள் இப்போவே 2% 3% கேட்குறாங்கன்னு சொல்லி அப்படியே லேசாக பற்ற வச்சுட்டிங்க. அதோடைய ஆடியோவும் இருக்குன்னு. உண்மையாலுமே அண்ணாமலை ஒரு தீர்க்கதரிசி. தமிழக மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம கைவிட்டக்கூடாது. இனி சினிமா மாயம் இல்லை, அரசியல் குடும்பம் இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி மகன் ஐபிஎஸ் படித்தார். இப்போ ஒரு ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. அடுத்தது அதை கட்சி ஆரம்பிக்க போகிறார். ஆனால் கட்சி சீக்கிரம் ஆரம்பித்தா அது நல்லா இருக்கும். ஒரு வருடம் நம்ம காத்திருப்பதெல்லாம் ரொம்ப டிலேவாக தான் இருக்குது. சட்டசபையில் பார்த்தீங்கன்னா திமுகவும் தாவேக்காவும் மோதுறதை பார்த்தோம்னா என்னமோ அந்த குழாயடி சண்டை மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறத பார்த்தா நம்மளுக்கே அது டிவியில் காமிக்கும் போது நம்மளுக்கே அது சிரிப்பாக வருது. இவங்க ஒரு குறை சொல்கிறது, அவங்க ஒரு குறை சொல்கிறது பார்த்தா சின்ன பசங்க சண்டை போடுற மாதிரி இருக்குது. வேண்டாம், நல்ல ஒரு அரசியலை தேர்ந்தெடுப்போம். அது அண்ணாமலையின் தலைமையில் நாம் தேர்ந்தெடுப்போம். அந்த முடிவில் தான் இன்றைக்கி இளைஞர்கள் பூராமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இது வரைக்கும் சேர்ந்துருக்காங்கன்னா இன்ட்டு 4 போடுங்க, 80 லட்சம் பேர். இனி அதை கட்சி ஆரம்பிக்கும் போது தான் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் பக்கம் அண்ணாமலை கட்சியில் சேர்றதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா அது மாதிரி தான் நம்ம நடந்துட்டுருக்குதே. இப்போ ஒன்றும் இல்லை, கிணத்து அதாவது கண்ணை கட்டி காட்டில் போய் விழுந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமே தமிழ்நாட்டில் யார் என்ன பண்ணுறது என்ன பேசுறது யாருக்கு ஆதரவு வைக்கனே தெரியாமல் போச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் முடிவு கட்டத்தான் ஆண்டவனாக பார்த்து அனுப்பிச்சது தான் நம்ம அண்ணாமலைஜியை. அவர் நிச்சயமாக கட்சி விரைவில் அறிவிப்பார். அதில் நம்ம இயக்கத்தை பெரிய ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது அடிப்படை தேவைகள் மக்களுக்கு என்ன ஏதுங்கிறது அக்யூரேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. யார் என்ன எப்படி வாழணுங்கிறத ஒரு ஒரு தர்மத்தின் அடிப்படையில் அவர் ஒரு ஆட்சி செய்ய போகிறாரு. அதை நம்ம விரைவில் எதிர்பார்க்கணும். அதுக்கு விரைவில் அவர் கட்சி ஆரம்பிக்கணும். அந்த நாட்களுக்காக நம்ம காத்துட்ருப்போம். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அண்ணாமலை சர்க்கார்.